எல்லாரும் கடவுள் இருக்குது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு இடத்துல ஜீசஸ் இப்போ இந்த மதத்துலலாம் எல்லாரும் கடவுள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் யார் நம்ம கடவுள் சொல்கிறாங்க? நம்மளை படைச்சது கடவுள் தான் சொல்கிறாங்க. நம்மளை படைச்சது கடவுள் தானே சொல்கிறது ஆகிட்டு நம்ம இப்போ எல்லா உயிரையுமே கடவுள் தான் படைச்சு சொல்கிறாங்க. கடவுள் தான் படைச்சு சொல்கிறாங்க. கடவுள் நம்மளால் பார்க்க முடியுமா? யாராவது பார்த்துக்காங்களா? பார்த்தா அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் அந்த கொஸ்டின் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரும். கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். ஏன்னா இது எல்லாருக்கும் சாதாரணமாக எழக்கூடிய ஒரு கேள்வி தான். பொதுவாகவே இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்புகள் எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக ஒரு லட்சியத்துக்காக படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் உள்ள அவனுடைய படைப்புகள் மனித படைப்பு தலை சிறந்த படைப்பு. ஆடு மாடு நீர்வாழ்வு பறக்கிறது ஊர்வனை இது எல்லா படைப்புகள்லையுமே மனித படைப்புங்கிறது ஒரு சிறந்த ஒரு படைப்பு. எதனால சிறந்த படைப்பு அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு ஆற்றலை கொடுத்துருக்கோம். மற்ற ஜீவராசிகள் உயிரினங்களுக்கெல்லாம் அது இல்லை. அதனால நம்ம சிறந்த ஒரு படைப்பாக நம்ம இருக்கிறோம். அப்போ நமக்கு பகுத்தறிவு தரப்பட்டிருக்கு. அப்போ எந்த ஒன்றையுமே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லது கெட்டது பிரித்து அறியக்கூடிய ஒரு தன்மை மனுஷங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்ற யார்ட்டும் இல்லை. சரி, இப்போ அடிப்படை இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் அதை உருவாக்குற ஒரு ஆள் இருக்காருங்கிறத நம்முடைய அறிவு ஒத்துக்கிறது. இப்போ மின்சாரம் ஏறிட்டு நம்ம அந்த வெளிச்சத்தில் உட்காந்துருக்கோம். இந்த மின்சாரத்தை ஒரு மனிதர் கண்டுபிடிச்சார். அதை நம்ம பாடத்திட்டங்களில் படிச்சுக்கிட்டோம். ஆனால் அந்த நபர் நம்ம நேரில் என்ன செய்யல பார்க்கல. அந்த நபரை நம்ம நேரில் பார்க்கல. ஆனாலும் நம்ம நம்புகிறோம். ஏதா எப்படி வச்சு நம்புகிறோம்? அவரை பற்றிய வரலாறு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வரலாறு நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார், அவர் தான் இந்த கரண்டை கண்டுபிடிச்சாரு. அவரோட ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஏன்னா அதை வச்சு இவர் தான் அந்த கரண்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்மளுடைய அறிவு உணர்வு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலுக்கு பின்னூட்டமாக அதை வடிவமைச்சவர் அதை தயாரித்தவர் ஒருவர் இருப்பார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு கேட்டலாக் கொடுக்காங்க. அப்போது அந்த கேட்டலாக்கை அதை வடிவமைச்சவரை என்ன செய்ய எப்படி பயன்படுத்த எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்யறாங்க அந்த கொடுத்துருக்காரு, அந்த ஹிம்ஸை கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு உயிர் இருக்கு. அந்த உயிரை நம்ம யாரும் என்ன செய்ய பார்க்காது. நம்ம உயிரை யாரும் பார்க்காது. ஆனால் நம்ம உயிர் இருக்கு, இவர் உடம்புல உயிர் இருக்கு, இவர் உடம்புல உயிர் இருக்குன்றோம். எதை வச்சு சொல்கிறோம்? அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கு, உயிர் இருக்கு, இல்லை அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறோம்? கண்டறியும். அப்போ இதை நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ நான் அந்த உயிரை பார்த்துதான் நான் என்ன செய்வேன் நம்ப அப்படின்னு சொன்னால் அது அறிவுடைமை ஆகுது. ஒரு ஆளை அடிக்கிறாரு, அடிச்சோடனே நமக்கு வலிக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, வலியை உணர்ந்தவரே என்ன செய்யறாரு கேட்குறாரு, ஏன் போய் நான் அடிச்சேன்? நான் இங்கே அடித்தேன், இங்கே அடியை காட்டு. நான் அடியை காட்டினா தான் அந்த அடிக்கிற இதை நீ செயலாக காமிக்கணும், படமாக காமிக்கணும். வரிங்கிறது நீ படமாக காமிக்கணும், ஒரு பிக்சரை காமிச்சா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள எப்படி நம்ம எடுத்துக்கிடுவோம்? அடித்தவருக்கு தெரியுது அந்த உணர்வு இருக்குது. வலிங்கிற அந்த உணர்வுறதுனால அவர் சொல்ல வலிக்குதுங்க. இப்போ நான் வலியை நான் காமிக்க முடியாது. அப்போ அது மாதிரி இந்த உலகத்தை உள்ள ஒவ்வொரு செயல்பாடை பாருங்கள். சூரியன் உதிக்குது, மறையுது. சந்திரன் இரவுல காட்சி அளிக்குது, பகலும் மறையுது. நட்சத்திரங்களும் இரவு நேரத்தில் தெரிந்து பகலும் மறையுது. அதே மாதிரி இரவும் பகலும் மாறி மாறி ஒன்றன் பேரும் ஒன்றாக என்ன செய்யுது, மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறதே நமக்கு எதை உணர்த்துது. அப்போ இதை ஒரு ஒரு இந்த செட்டிங்கை செஞ்சது யார்? இந்த செட்டப் கரெக்டாக ரொட்டீனாக நடக்குது இந்த ஒர்க்கு. அப்போ இதை யாரோ ஒரு ஆள் திட்டமிட்டு தயாரித்து வச்சுருக்கோம். அப்போ தயாரித்து வச்ச ஆள் யார்? அதை தான் ஒவ்வொரு சமயமும் என்ன சொல்லுது, இது இந்த பரம்பொருள். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னோம்னா பரம்பொருள் அவர் தான் உண்மையான கடவுளுங்கிறத ஒத்துக்கிடுறாங்க. ஏன்னா இதுதான் நம்முடைய இந்தியாவுடைய முன்னோர்கள் இருந்த அவங்களுடைய பாரம்பரிய இதுவும் அதுதான். அதனுடைய வெளிப்பாடு கூட நமக்கு ஒப்பு இல்லாத அப்பன் அப்படின்னு ஒரு கோயிலே இருக்குது அந்த பேரில். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு நிகரான எதுவுமே இல்லை. அப்போ அது ஒரு பரம்பொருள் அப்படிங்கிறத இந்து சமயத்துடைய ஆதிகால நெறி அப்படி தான் இருந்தது. ஏன்னா அதைத்தான் அந்த முனிவர்கள்லாம் அதைத்தான் என்ன செய்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதான் நட்டக்கல்லை தெய்வம்னு சொல்லி அதை முணமுணக்கக்கூடிய மந்திரம் ஏதுதான் நாதன் உள்ளே இருக்கும் பொழுது சுட்ட சட்டி கறி சுவையாகவே அறியுமோன்னு சொல்லுவாங்க.
அப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து முனிவர்களே என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா கடவுள் என்பது ஒரு பரம்பொருள். அதை நம்ம வந்து சிலையாக வடித்தோம், உருவமாக வடித்தோம் நம்ம வணங்கி வழிபடுங்கிற அவசியம் இல்லைங்கிறது ஏன்னா முனிவர்கள் சித்தர்கள் பாடி வச்ச பாடலுடைய ஒரு அம்சம் வைக்கிறேன். அதே மாதிரி வந்து கிறிஸ்தவ மதத்திலேயே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அதிசய படைப்பு தான். யாரு? இயேசு. அவர் வந்து அதிசய படைப்பு தான். அவங்களை பெற்றெடுத்தது மரியம். அவங்க வந்து கணவனுடைய துணை இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் இறைவனுடைய அருளாக என்ன அவர் உருவாக்கப்பட்டவர் தான் ஜீசஸ். ஆனால் ஜீசஸ் கடவுளே வந்து என்ன செய்யல, ஜீசஸ் வடிவில் என்ன செய்யல, பிறக்கல. ஏன்னா அவரே என்ன சொல்றாரு, இயேசுநாதரே என்ன செய்யறாருன்னா, ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் சொல்றாரு, ஏன்னா ஏலி லாமா, ஏன்னா எங்களை கடவுளே என்னை ஏன் கைவிட்டு விட்டீர் அப்படின்னு அவரே என்ன செய்யறாரு, தன்னுடைய உதவிக்கு ஆபத்துக்கு என்ன ஒரு சக்தியை தான் அழைக்கிறார். அப்போ அதுதான் என்னது, தேவன். அவன் தான் பரம்பொருள். அவங்க பாணியில சொல்றாரு. அப்போ எல்லா சமயமுமே என்ன செய்யுதுன்னா, ஒரு கடவுள் கோட்பாடுல எல்லா சமயமும் இருக்கு. எல்லா சமயமுமே இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இறைவனே வந்து மக்களுக்கு தன்னை பற்றிய ஒரு அறிமுகத்தை என்ன செய்யற முகமது என்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலியமா அந்த செய்தியை இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் சொல்றாரு. அப்ப அந்த கடவுள் கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், இறைவன் என்பவன், கடவுள் என்பவன். அது அரபில் நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ்னு சொல்றோம். அல்லாஹ்ங்கிறதுக்கு என்ன அரபு மொழியில இறைவன். எனக்கு இறைவன் நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சேப்பு நம்ம வந்து கற்பனையில் வராது. இறைவன் சொல்லும் பொழுது அது இப்படியா அப்படியா அந்த ஒரு சிந்தனை நமக்கு என்ன செய்யாது, வராது. அதனால அந்த ஒரு வார்த்தையை நம்ம தமிழ்ல என்ன செய்யணும் சொல்லணும். ஏன்னா தீர்க்கதரிசின்னா இறை தூதர், அவர் ஒரு இறை தூதர். அப்போ முகமது விட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, இறைவன் வந்து சொல்றாரு, குல் நபியே, நீங்க நபினா யாரு, முகமது இறை தூதர். அவரை பார்த்து சொல்றான், அல்லாஹு அஹது, இறைவன் என்பவன், கடவுள் என்பவன், அல்லாஹுன்னா வணக்கத்திற்குரிய இறைவன், அவன் ஒருவன் என்று சொல்லுங்க. அல்லாஹு சமது, அல்லாஹ் என்பவன் யார், இந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அவனுடைய தனித்தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் தேவைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கணும். மனிதர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு பசி இருக்கு, தாகம் இருக்குது, இச்சை உணர்வு இருக்கு, ஏன்னா தூக்கம் இருக்கு, மறதி இருக்கு. அப்ப இதெல்லாம் மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய பலகீனங்கள். அப்போ அதே மாதிரி மனைவி, பிள்ளை, குட்டிகள் இதெல்லாம் தேவை இருக்கு. அப்ப இதெல்லாம் கடவுளுக்கு இருந்துன்னு சொன்னா ஒரு கடவுளா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அந்த கடவுளுக்கு வந்து எந்த ஒரு தேவையும் இல்லை. லம் எளிது பலம் யூனது, அந்த இறைவனை, அந்த கடவுளை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவரும் தனக்கு வாரிசுகளை ஏற்படுத்தவும் இல்லை. அதாவது மகமூத்துக்கு என்ன, கடவுளுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, மனைவி புள்ள குட்டியும் கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த இறைவன் இருக்கும். வலம் எக்குள்ள குஃபுன்னாக, அந்த இறைவனுக்கு ஈக்குவலாக, இணையாக, துணையாக, சமமாக அவரோட போட்டி போடுறதுக்கு யாரும் எக்காலத்திலும் இருக்கக்கூடாது. கடவுள் என்பவர் தன்னுடைய அதிகாரத்தை வந்து இன்னொருக்கு யாருக்கும் என்ன செய்யல, பிரிச்சு கொடுக்கல. நம்ம என்ன பிரிச்சு என்ன செய்யலாம், நம்ம நினைக்கிறதுனாலதான் என பல தெய்வங்களுடைய நம்பிக்கையோடு உருவ வழிபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கு அதுதான் பின்னூட்டமா இருக்கு. ஆனா கடவுள் என்ன செய்யல, தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பகிர்ந்து கொடுக்கவே இல்லை. அவனுடைய ஆளுமையை, அவனுடைய ஸ்திரத்தன்மையை தன்னகத்தை தான் வச்சிருக்கிறான். இப்படி ஒரு கடவுள் நம்ம நம்பும் பொழுது அந்த கடவுளை எல்லா மனிதனும் ஏன்னா நம்ம வந்து என்ன நிறமா இருக்கலாம், என்ன மொழியா இருக்கலாம், என்ன நாடு தேசமா இருக்கலாம், என்ன கோத்திரம் எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு ஜோடியினுடைய படைப்புகள் தான். ஆதம் ஏவாளுங்கிற ஜோடியினுடைய படைப்புகள் தான் நம்ம எல்லாருமே. ஏன்னா அதில் வந்து ஒரு ஆள் கருப்பாக இருக்காரு, ஒரு ஆள் சிவப்பாக இருக்காரு, அவர் ஒரு ஆள் ஹிந்தி பேசுகிறார், ஒரு ஆள் தமிழ் பேசுகிறார், ஒரு ஆள் இங்கிலீஷ் பேசுகிறார், மலையாளம். இது மனிதர்கள் வந்து உருவாக்கி கொண்ட ஒன்று. ஏன்னா இதை வச்சு ஏற்றத்தாழ்வு, நான் உயர்ந்தவன் நீங்கள் தாழ்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அப்போது முகமது நபி அதையும் சொல்றாரு. ஏன்னா உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு, அரபு தெரிந்ததுனால அரபு தெரியாத மக்களோட அரபுகளுக்கு எந்த சிறப்பு கிடையாது. அதே மாதிரி அரபு தெரியாத மக்கள் ஏன்னா அவங்க அரபுகளை விடவும் சிறந்தவங்களும் கிடையாது, யாரை விடவும் சிறந்தவங்க கிடையாது. நிறத்தை வச்சோ என மொழியை வச்சோ யாரும் யாரை விடவும் சிறந்தவர்கள் இல்லை. என எல்லாரும் இறைவன் ஒருவனை புரிஞ்சு நம்பி அந்த இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்கன்னா அதுவே வெற்றி என அப்படிங்கிறது தான். அப்போ இப்படி இருக்கும் பொழுது எல்லா மனிதனும் நேரடியாக என்ன செய்யலாம், இறைவனோடு என்ன செய்யலாம், பரிசிக்கலாம், இறைவனோட தரிசனம். நம்ம வந்து யார் வீட்டுக்கு தேவை,
எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் நேரடியாக நான் என்ன செய்யலாம், இறைவன்கிட்ட பேசிக்கிறேன். ஆமாம், இடையில எந்த ஒரு வாசமும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் கொள்கையை தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா சொல்லுது. இப்போ அந்த கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத வந்து புரியறது தானே இப்போ உங்களுக்கு பிரச்சனை. அப்போ அதுக்கு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே விடையை சொல்லிட்டேன். நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய 6வது பகுத்து அறிவு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் நம்ம சிறந்த படைப்பாக இருக்குது. காரணமே இந்த பகுத்து அறிந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் என நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரியமும் சீராக நடக்குதுன்னா அதை செட் பண்ணி வச்சுருக்கவும் ஒரு ஆள் இருப்பார், மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு ஆள் இருக்குது. அப்போ இந்த உலகம் இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த இந்த உலகம் இதனுடைய செயல்பாடுகள் வந்து சீராக நடக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு சூப்பர் பவர் அதை வழி நடத்திட்டு இருக்கு. அந்த சூப்பர் பவர் யாருங்கிறது தான் நாம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த சூப்பர் பவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளைங்க, குட்டி இப்படியே போகிறது கடவுளுக்கு நல்லா இருக்குமா? அல்லது வந்து மூணும் ஒரு கடவுள் தான், ஏன்னா மரியாதை கடவுள் தான், ஏசுனாரும் கடவுள் தான், இவர் 2 பேரையும் படைச்ச அந்த பரமபிதாவும் அவரும் கடவுள் தான் அப்படின்னா அது வந்து நல்லதில்லை. 3 தான், தனித்தனி தான். ஏன்னா 1 தான், ஏன்னா 3 1 தான். இல்லை 6 வெவ்வேறு குட்டைகள் 6 இதெல்லாம் போய் ஒரு இதில் போய் கலக்குது. அதெல்லாம் வந்து பேச்சுக்கு நல்லா இருக்குமே தவிர செயல் வடிவத்துக்கு என்ன செய்யாது, இது ஒத்து வராது. அதனால வந்து ஒரு இறைவன் இருக்காங்கிறத நம்முடைய அறிவை கொண்டு இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு விளங்கும். ஏன்னா ஏதோ ஒரு சக்தி இதை செட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இறைவன் வந்து மொழியால அரபி பேசுறவங்க தான் சிறந்தவங்க, கலரா வெள்ளையா இருக்கவங்க அப்படின்னு அனைத்தும் சமம். எல்லாரும் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளைங்க தான். நீங்களும் நானும் யாரு, நம்ம எல்லாரும் ஒரு தாய் தகப்பனுடைய வாரிசுகள் தான். ஏன்னா இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்காங்கன்னா இவங்க எல்லாரும் 800 கோடி ஒரு கட்டத்தில் 400 கோடியாக இருந்திருக்கும், 400 200 கோடியாக இருந்திருக்கும், 100 கோடியாக இருந்திருக்கும். ஏன்னா 100 10 கோடியாக இருக்கும். 10 அப்படியே குறைச்சிக்கிட்டே போனோம்னா கடைசியில் ஒரு ஜோடியில் வந்து நிற்கும். இது எல்லா சமயமும் ஏற்றுக்கிட்ட ஒரு கான்செப்ட் தான். ஆதாம் ஏவாள், ஏன்னா காதல் போல என்ன செய்யணும், நம்ம காதல் செய்வோம், நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றது தாங்க.